விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே பழுதான புத்தநந்தல் அணையை சீரமைக்க 40 கிராம விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். உளுந்தூர்பேட்டை அருகே புத்தநந்தல் கிராமத்தில் 50 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட அணை முற்றிலும் பழுதடைந்துள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். 25 ஆண்டுகளுக்கு முன்பு வரை இந்த அணை மூலம் புத்தநந்தல், பிள்ளையார்குப்பம், ஆத்தூர், சீக்கம்பட்டு உள்ளிட்ட 40 கிராமங்கள் பாசன வசதி பெற்று சம்பா, குறுவை பயிர் செய்ததாகவும் தற்பொழுது ஒரு போகம் மட்டுமே விவசாயம் செய்து வருவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த அணை சரியா இருக்க வரைக்கும் எங்களுக்கு எல்லா தண்ணி பாய்ச்சனும் கரெக்டா இருந்தது, விவசாயமும் செழிப்பா இருந்தது. இது வரைக்கும் இந்த அணையில நிறைய டேமேஜ் எல்லாம் இருக்கு. இது வரைக்கும் யாரும் பார்வையிடல. இப்பதான் வந்திருக்காங்க. நிறைய டேமேஜ் சரி பண்ணணும். இது சரி பண்ணிட்டா இந்த சைடுல இருக்க விவசாயம்லாம் செழிப்பா இருக்கும். குறைஞ்சபட்சம் 50 ஏக்கருக்கு மேல, 500 ஏக்கருக்கு மேல இந்த சைடுல இருக்க விவசாயங்கள் செழிப்பா இருக்கும். எங்களுக்கு உண்மையா உயிர் பாய்ச்சனம் கொடுக்கறது ஆத்தூர் அணை தான். ஆத்தூர் அணையிலிருந்து ஆத்தூர், கோட்டையம்பாளையம், பிள்ளையார்குப்பம், ஒர்த்தூர், கிள்ளனூர், ஒர்த்தூர்ல இருந்து தான் அடுத்தது கெடியிலுமே இந்த தண்ணி போகும். 50,000 ஏக்கருக்கு இந்த தண்ணி பாய்ச்சனம் உண்மை. அதுதான் எங்களுக்கு தேவை. இவங்க குறுக்கல போட்டு இறக்கிறவங்களோ இல்ல இது சீர்திருத்தம் இல்லாமலோ தண்ணி வேஸ்ட் ஆகிறது எங்களுக்கு வேஸ்ட். எங்களுக்கு இத நிர்ணயிச்சு கொடுத்தாக்கா எங்களுக்கு நல்லா இருக்கும். அணையில் அமைக்கப்பட்ட கதவுகள், இரும்பு பலகைகளை மர்ம நபர்கள் உடைத்துள்ளதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் மழை காலங்களில் கிடைக்கும் மழை நீரும் தேங்கி நிற்க முடியாத நிலை உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். உடனடியாக புத்தநந்தல் ஏரியை சீரமைத்து 40 கிராமங்களை சேர்ந்த விவசாயிகளையும் 1 லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்களையும் பாதுகாக்க வேண்டும் என்பதே விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக உளுந்தூர்பேட்டையிலிருந்து ஒளிப்பதிவாளர் பிரேசுடனுடன் செய்தியாளர் ஹரிராஜன்.